இந்த புனிதமிகு ரமலானுடைய மாதத்தில் நாம் செய்கின்ற எல்லா நல்லறங்களும், விசேஷமாக நாம் நோக்கின்ற நோன்புகள், ஏனைய குர்ஆன் ஓதல், திக்ரு செய்தல், இதர நல்ல அமல்கள் எல்லாம் அல்லாஹு தாலாவினால் அங்கீகரிக்கப்பட வேண்டும். நாம் சிரமப்பட்டு செய்கின்ற இந்த நல்ல அமல்களை எல்லாம் அல்லாஹு தாலா அங்கீகரித்துக் கொள்ள வேண்டும் என்ற இந்த உயரிய பிரார்த்தனையோடு இந்த நல்ல நேரத்தில் நான் ஒரு அல்லாஹுடைய தூதர் கூறிய ஒரு ஹதீதை, ஒரு சிறிய ஒரு ஹதீதை இந்த இடத்திலே ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன். அதுதான் திக்ருன் அலீம், மிக உயர்வான ஒரு திக்ர். அந்த திக்ரை பொறுத்த வரைக்கும் அல்லாஹுடைய தூதர் கூறுகின்றார்கள். இந்த ஹதீதை அபூ ஹுரைரா, அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இது அபூதாவுது, திர்மிதி, இப்னு மாஜா போன்ற ஹதீஸ் கிரந்தங்களை பதியப்பட்டிருக்கின்றது. இது சஹீஹான ஆதாரபூர்வமான செய்தி என இமாம் புகாரி அவர்களும் ஷேக் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் தெளிவுபடுத்துகின்றார்கள். அது என்ன செய்தி என்றால், 5 வார்த்தைகள் நரகம் வார்த்தைகள், நரகம் தீண்டாத 5 வார்த்தைகள். அப்படி என்றால் இந்த 5 வார்த்தைகளையும் சொல்லக்கூடிய மனிதனை நரகம் தீண்டாது என அல்லாஹுடைய தூதர் கூறுகின்றார்கள். அதில் முதலாவது லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர், இரண்டாவது லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு, மூன்றாவது லா இலாஹ இல்லல்லாஹு லா ஷரீக லஹு, நான்காவது லா இலாஹ இல்லல்லாஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து, ஐந்தாவது லா இலாஹ இல்லல்லாஹு வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹி. இந்த 5 வார்த்தைகளையும் ஒரு அடியான் சொல்லுகின்ற போது அல்லாஹு தஆலா சத்தகஹு ரப்புஹு, அவனுடைய ரப்பு அவனை உண்மைப்படுத்தி விட்டான் என்று அல்லாஹு தஆலா கூறுவதாக அல்லாஹுடைய தூதர் சொல்லுகின்றார்கள். அப்படி என்ன உண்மைப்படுத்தி விட்டான் என்றால், அவன் லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் என்று கூறுகின்ற போது அல்லாஹு தஆலா கூறுகின்றான், சதக அப்தி, என்னுடைய அடியான் உண்மை சொல்லிவிட்டான். லா இலாஹ இல்ல ஆன, என்னை தவிர வணங்கி வழிபட தகுதியானவன் யாரும் இல்லை. அன அக்பர், நான் தான் மிக பெரியவன் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். இரண்டாவது லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு என்று அடியான் கூறுகின்ற போது அல்லாஹு தஆலா மீண்டும் கூறுகின்றான், சதக அப்தி, என்னுடைய அடியான் உண்மை சொல்லிவிட்டான். லா இலாஹ இல்ல ஆன, என்னை தவிர வணங்கி வழிபட தகுதியானவன் யாரும் இல்லை. வஹ்தி, நான் தனித்தவன், என்னை மாத்திரம்தான் வணங்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். மூன்றாவது லா இலாஹ இல்லல்லாஹு லா ஷரீக லஹு என்று அடியான் கூறுகின்ற போது அல்லாஹு தஆலா சதக அப்தி, என்னுடைய அடியான் உண்மை சொல்லிவிட்டான். லா இலாஹ இல்ல ஆன, என்னை தவிர வணங்கி வழிபட தகுதியானவன் யாரும் இல்லை. லா ஷரீக லி, எனக்கு எந்த கூட்டும் கிடையாது, எந்த ஒரு கூட்டும் இணையும் எனக்கு இல்லை என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். நான்காவது லா இலாஹ இல்லல்லாஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து என்று அடியான் கூறுகின்ற போது சதக அப்தி, என்னுடைய அடியான் உண்மை சொல்லிவிட்டான் என்று கூறிவிட்டு லா இலாஹ இல்ல ஆன, என்னை தவிர வணங்கி வழிபட தகுதியானவன் யாரும் இல்லை என்று கூறி லியல் முல்கு வலியல் ஹம்த், புகழ் அனைத்தும் எனக்கே சொந்தம், ஆட்சி அதிகாரம் அனைத்தும் எனக்கு மட்டுமே சொந்தம் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். ஐந்தாவதாக லா இலாஹ இல்லல்லாஹு வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹி என்று அடியான் கூறுகின்ற போது அல்லாஹு தஆலா மீண்டும் சதக அப்தி, என்னுடைய அடியான் உண்மை சொல்லிவிட்டான். லா இலாஹ இல்ல ஆன, என்னை தவிர வணங்கி வழிபட தகுதியானவன் யாரும் இல்லை. வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹி, எந்த ஒரு சக்தியும் ஆற்றலும் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பி, என்னால் ஒளிய, அதாவது என்னால் மாத்திரம்தான் முடியும். எந்த ஒரு ஆற்றலும், எந்த ஒரு சக்தியும், எந்த ஒரு பலமும் யாருக்கும் கிடையாது. அல்லாஹு தஆலா நாடி அவன் பலத்தை, அவன் சக்தியை கொடுத்தாலே ஒழிய என்று அல்லாஹு தஆலா கூறுவதாக அல்லாஹுடைய தூதர் சொல்லுகின்றார்கள். இந்த 5 வார்த்தைகளும் உண்மையிலேயே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இது ஹம்சு தஹ்லீலாத், அதாவது லா இலாஹ இல்லல்லாஹு என்ற இந்த திக்ருக்கு, கலிமாவுக்கு தஹ்லீல் என்று சொல்லப்படும். இந்த 5 தஹ்லீலாத்துகளும் தான் அதை கூறுகின்ற மனிதனை நரகம் தீண்டாது. லம் யத்அமு நார் லம் யமஸ்ஸஹு நார், நரகம் தொட்டு பார்க்காது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார். நரகம், நரகத்திலே நுழைவது போக நரகத்துக்கு கிட்டே வந்த மனிதன் செல்ல மாட்டான். நரகம் அவனை தொட்டு பார்க்காதென்றால் அவன் எந்த வகையிலும் நரகத்திற்கு செல்ல முடியாத ஒரு அந்தஸ்தை பெறுகின்றார். அதனால் தான் இதற்கு திக்ருன் அலீம், மிக மகத்தான திக்ர் என்று அடையாளப்படுத்தப்படுகின்றது. அல்லாஹுடைய தூதர் மீண்டும் சொல்லுகின்றார்கள், யார் இந்த 5 கலிமாக்களை மரண நேரத்திலே, அதாவது நோயுற்றிருக்கின்ற நேரத்திலே, ஒரு மனிதன் நோயா இருக்கின்றான், வருத்தமாக இருக்கின்றது, அவன் அந்த வருத்தத்திலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற போது இந்த 5 வார்த்தைகளையும் கலிமாக்களையும் கூறி அவன் அதோடு மரணமடைந்தால் அவனை நரகம் தீண்டாது என்ற மிக சிறந்த உயரிய ஒரு சிறப்பினை அல்லாஹுடைய தூதர்
கூறுகின்றார்கள். உண்மையில் நாம் இந்த 5 வார்த்தைகளும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று ஆரம்பித்து பின்னாலே அல்லாஹுடைய வல்லமைகளை, அவனுடைய புகழை, அவனை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது, அந்த வணக்கத்தில் யாரும் கூட்டாக்கப்படக்கூடாது என்ற அடிப்படையான அந்த ஓரிரை கொள்கை, அந்த தௌஹீத் இங்கு உணர்த்தப்படுகின்றது. அந்த கஷ்டமான நேரத்திலே ஒரு அடியான் யாருடைய உதவியும் பயனளிக்காது, எந்த ஒரு வைத்தியமும் தனக்கு வெற்றி அளிக்காது என்ற அந்த நிலையிலே இவன் முழுமையாக தன்னை அல்லாஹுவின் பால் தன்னை தொடர்புபடுத்திக் கொள்ளுகின்றான். இந்த நேரத்திலே புகழெல்லாம் அல்லாஹுக்கு என்று அவன் கூறுகின்ற போது உண்மையில் அல்லாஹு தாலா சந்தோஷப்படுகின்றான். வணக்கத்தை பெற்று அதற்கு தகுதியானவன் உன்னை தவிர யாரும் இல்லை என்ற அந்த ஓரிரை கொள்கையை அந்த இடத்திலே அவன் ஞாபகப்படுத்துகின்றான். அதனால் அல்லாஹு தாலா நரகத்தை தீண்டாது அவனை பாதுகாக்கின்றான். எனவே புகழ் அனைத்தும் உனக்கே, உன்னை தவிர வணங்கிவிடப்பட தகுதியானவன் யாரும் இல்லை, உன்னுடைய உதவி இல்லாமல் இந்த நோயிலிருந்து நிவாரணம் பட முடியாது, யாருடைய உதவியும் பயனும் அளிக்காது. வெற்றி உன்னிடத்திலே இருக்கின்றது, நீ நாடினால்தான் எந்த பயனும் கிடைக்கும். எந்த தீங்கிலிருந்து பாதுகாப்பதென்றாலும் உன்னுடைய அருள் வேண்டும். ஏதாவது கிடைப்பதாக இருந்தாலும் நீ கொடுத்ததை தடுப்பதற்கு யாரால் முடியாது, நீ தடுத்ததை கொடுப்பதற்கு யாராலும் முடியாது என்ற இப்படி ஆழமான அல்லாஹோடு முழுக்க அவனுக்கு சொந்தமான அனைத்து அந்த விஷயத்தையும் உள்ளடக்கிய இந்த 5 கலிமாக்களும் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலிருந்து வெளியாகின்ற அந்த இறுதி நேரத்திலே அல்லாஹு தாலாவுடைய சுபசோபனம் கிடைக்கின்றது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு எத்தனையோ நோயாளிகளை பார்க்கின்றோம், நோயோடு திரிகின்றார்கள், நோயாளிகளாக படுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட இந்த நிலையில இருக்கின்றவர்கள் உண்மையில் அவர்கள் நல்ல நிலையில் இருக்கின்ற போது அல்லாஹுவை சரியாக விளங்கி அவனுக்கென்று அடையாளப்படுத்தப்பட்ட பண்புகளை நம்பி அவனுக்கே அதை செலுத்தி சரியாக அவனை வணங்கி வழிபட்ட மக்களுக்கு அல்லாஹு தாலா இந்த வாய்ப்பினை வழங்குகின்றான். நாம் அன்றாடம் ஓதுகின்ற அந்த திக்ர்கள் எல்லாம் இதில் அடங்கி இருக்கின்றது. இதனை ஞாபகப்படுத்துவது, பாடமாக்குவது, கூறுவது என்பது அவ்வளவு சிரமமான காரியம். ஆனாலும் நிறைய இந்த சின்ன திக்ர்கள் மிக ஆழமான அதி உயர்ந்த சிறப்புகளை உடைய இந்த திக்ர்கள் எல்லாம் இன்றைக்கு எம்மத்தியிலே மங்கிவிட்டது, மறைந்து விட்டது. அதை ஞாபகப்படுத்துவது என்பது, கூறுவது என்பது அரிதாகிவிட்டது. ஆகவே இவைகளையெல்லாம் நாம் எமது வாழ்விலே நடைமுறைப்படுத்த வேண்டும், கடைபிடிக்க வேண்டும். நாம் வாழ்வது எமது இலக்கு அல்லாஹுடைய அருளும் அவனுடைய சுவனமும் நரகிலிருந்து பாதுகாப்பப்படுவதும். அல்லாஹு தஆலா இபாதுர் ரஹ்மான் என்று சூரத்துல் ஃபுர்கான் 25ஆம் அத்தியாயத்திலே 63வது வசனத்திலிருந்து இறுதி வரை, அந்த சூராவுடைய இறுதி வரை குறிப்பிட்டு சொல்லுகின்றான். ரஹ்மானுடைய அடியார்களுடைய பண்புகள் என்று ஒரு 10 பண்புகளை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். அதில் ரப்பனா ஸ்ரிஃப் அன்னா அஸாப ஜஹன்னம் இன்ன அஸாபஹா கான கராமா இன்னஹா சாஅத் முஸ்தகர்ரம் வ முகாமா. இபாதுர் ரஹ்மான்கள் ரப்பனா ஸ்ரிஃப் அன்னா அஸாப ஜஹன்னம், யா அல்லாஹ் நரகத்திலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. இன்னஹா சாஅத் முஸ்தகர்ரம் வ முகாமா இன்ன அஸாபஹா கான கராமா, அது நிலையாக தொடர்ச்சியாக வேதனை நிறைந்த இடம். அதிலே தங்கி இருப்பது, குடியிருப்பது, நிலைத்திருப்பது மிக கெட்டது. ஆகவே அந்த நரகத்திலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக என்று இபாதுர் ரஹ்மான்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாமும் அந்த நரகத்தை அஞ்சிய காரணத்தினால், அந்த நரகிலே நாம் நுழைந்து விடக் கூடாது என்ற பயத்தினால் தான் இவ்வாறு நல்லறங்களை எல்லாம் தேடி தேடி செய்கின்றோம். பாவமான காரியங்கள் என்ற போது அது ஒதுங்குகின்றோம். ஏன்? நரகம் மிக கடுமையானது. அதனால் அந்த நரகத்தை அந்த நரகத்திற்குள் உள்ள வேதனை என்னால் அனுபவிக்க முடியாது என்ற பயத்தினால். ஆகவே இவ்வாறான சிறிய அமல்களை நாம் செய்வதன் மூலமாக அல்லாஹு தஆலா நரகத்திலிருந்து பாதுகாக்கின்றான். லா இலாஹ இல்லல்லாஹ் கூறிய மனிதனை அவன் மன்கால லா இலாஹ இல்லல்லாஹ், இந்த ஆகிர கலாமே எந்த மனிதனுடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்கிறதோ அவன் தஹலல் ஜன்னா, சுவன நுழைவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஆதாரபூர்வமான செய்தி. அது எங்களுக்கு எல்லாம் தெரியும். எனவே கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் இருந்தால் ஒரு மனிதனுடைய வார்த்தை அவன் மரணிக்கின்ற நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறி மரணித்தால் அவன் சுவர்க்கம் நுழைவான். சில நேரம் அவன் தவறுகள், தப்புகள், பாவங்கள் புரிந்து அதே நிலையை அவன் மரணமடைந்தால் அல்லாஹு தஆலா நாடினால் அவனை மன்னித்திடுவான். இல்லை என்றால் அவன் செய்த தப்புகளுக்கு தண்டனையை கொடுத்து அவன் சுவர்க்கம் நுழைவான். நிலையாக நரகத்திலே இருக்க மாட்டார்கள். இது அல்லாஹு தஆலா இந்த தௌஹீதுக்கு, அவனுடைய ஓரிரை கொள்கைக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு. அதனால் தான் மறுமையிலே அல்லாஹுடைய தூதர் சொல்லுகின்றார்கள், அல்லாஹு தஆலா தன்னுடைய வலக்கரத்தினால் நரகத்திலே போட்டு ஒரு அள்ளுவான். இன்னொரு வயத்தில் 2 அள்ளுவான் வருகின்றது. புகாரை வரக்கூடிய செய்தி. அவர்கள்
ஒரு சுபஹானல்லாஹ் சொல்லி இருக்க மாட்டார்கள், ஒரு சுஜூது செய்திருக்க மாட்டார். அப்படியானால் யார் அவர்கள்? அவர்கள் முவஹ்ஹிதீன்கள், அல்லாஹுவை ஒருமைப்படுத்தி அதில் எந்த ஒரு கலங்கத்தை ஏற்படுத்தாது மிக தூய்மையாக தெளிவாக இருந்தார்கள். அல்லாஹுடைய வணக்கத்தை அவனுக்கு மாத்திரம்தான் செய்ய வேண்டும் என்று உறுதியாக இருந்தார்கள். ஆனால் அவர் வணங்கவில்லை, எந்த நல்லறமும் செய்யவில்லை. எந்த அமல் செய்வதாக இருந்தாலும், நல்லறங்கள் புரிவதாக இருந்தாலும், வணங்குவதாக இருந்தாலும், எந்த ஒரு இபாதத்தாக இருந்தாலும் அது அல்லாஹுக்கு மாத்திரம்தான் என்ற அந்த நம்பிக்கையை அவர் உறுதியாக இருந்தார்கள். அவர்கள் அவைகளை செய்யவில்லை. இதனால் அல்லாஹு தாலா மாவுல் ஹயாத்திலே போட்டு அவர்களை பரிசுத்தப்படுத்தி சுவர்க்கத்துக்கு நுழைவிப்பார். இது கலிமத்து தௌஹீத் லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய சிறப்பு. எனவே இவ்வாறு எங்களுடைய வாழ்விலே நாங்கள் செய்கின்ற அந்த இபாதத்துகள் அல்லாஹு தாலாவினால் அங்கீகரிக்கப்பட வேண்டும். அதே நேரம் இந்த சின்ன சின்ன திக்ருகளை அமல்களை எல்லாம் நாம் செய்வதை விடக்கூடாது. அப்படி இருந்தால் தான் அந்த சக்கராத் என்ற போதையிலே புத்தியெல்லாம் தடுமாறி சுய நினைவையெல்லாம் இழந்திருக்கின்ற போது உள்ளம் எதிலே நிலைத்திருந்ததோ, உள்ளத்திலே எது தொடராக குடியிருந்ததோ அது மாத்திரம்தான் ஞாபகம் வரும். எனவே லா இலாஹ இல்லல்லாஹு என்பது எங்களுடைய உள்ளத்திலே நிலையாக இருக்குமானால் அது உணர்த்தப்படக்கூடிய அல்லது சொல்லப்படக்கூடிய சந்தர்ப்பங்களை எல்லாம் சரியாக நாங்கள் பேணி செய்திருந்தால் சக்கராத்துடைய நேரத்திலே இந்த மனிதனுக்கு சுபசோசனமாக சொல்லப்படும்.